நம்ம இந்தியால 2011 தான் லாஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அதாவது மக்கள் தொகையை கணக்கேற்றுறது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கணக்கெடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குச்சு. ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 1951, 61, 71ன்னு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டினியூஸா சென்சஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் சென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2011 தான் எடுத்தாங்க. அதாவது 2021 ஏன் எடுக்கல அப்படின்னா COVID-19 வந்தனாலதான் வந்து 2021 சென்செக்ஸ் எடுக்கல. அப்பவே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2026 வந்து சென்செக்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ 2026 கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து SIR ஃபார்ம் கொடுத்து நம்மளோட பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம், நம்ம வீட்டுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது என்ன வேலை செய்யறோம், எத்தனை பேர் பசங்க இருக்காங்க, அந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து விசாரிக்க போறாங்க. phase 1 phase 2 அப்படின்னு 2 டைப்பா பிரிச்சு தான் இந்த கணக்கீடை எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், அதாவது டெல்லியில இருக்குல்ல, அந்த பார்லிமெண்ட்டை லோக்சபா ராஜ்யசபா இருக்கு. லோக்சபா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 543 சீட்டும், ராஜ்யசபால 245 சீட்ஸும் இருக்கு. அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலோகேஷன் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய சீட்ஸ் 543, 245 1971 எடுத்தப்பட்ட சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இப்ப சீட்ஸ் வந்து அலோகேஷன் இருக்கு. அதான் 1981, 91 ஏன் லாஸ்டா 2011 வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுத்தாங்கல்ல, ஏன் வந்து அந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கான சீட்ஸ் அலோகேஷன் பண்ணல அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா 1975, அதாவது 1975 நம்ம இந்திரா காந்தி அம்மையார் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அந்த டைம்ல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆர்டர் போட்டாங்க. அந்த டைம்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது போன்ற மாநிலம் வந்து நல்ல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனா யூபி, பீகார், ஜார்க்கண்ட் இது போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து பெரிதளவுல கண்ட்ரோல் பண்ணல. பாப்புலேஷன் அதிகமா வச்சுட்டு இருந்த யூபி மாதிரியான மாநிலத்துக்கு அதிகமான சீட் போயிடும் அப்படின்னு பல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதனாலதான் வந்து அதாவது இந்திரா காந்தி அம்மையார் 1975 தான் இந்த மாதிரியான பாப்புலேஷன் கண்ட்ரோல் சொன்னாங்க. சரி, இந்த பிரச்சனையா போயிட்டு இருந்தனால தான் அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட 1971 சென்செக்ஸ் எடுத்தாங்களே, அதை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபாக்கான சீட்ஸை வந்து வச்சிருக்காங்க. ரீசெண்டா நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை புதுசா கட்டினாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.